இப்போ நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு குறும்படம் போடுவோம். சரியா? அரோரா தான் காரணம். காசு எடுத்துட்டு போறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஆடியன்ஸுக்கு போடுங்க. என்ன வினோத் எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாப்ப? வாய்ப்பு இருக்கு. என்னத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க? பெட்டி எடுக்கிறதுக்கு. இவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறப்ப, வினோத் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிகிறப்ப, நீ இல்லை அவசரமாக பெட்டி எடுத்துருப்ப. நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே அவன் எடுத்துருவான்னு சபரியோ விக்ரமோ அங்கேருந்து சொல்கிறாங்க. வினோத் பெட்டி எடுக்கிற மாதிரியே இல்லையேன்னு சபரி சொல்கிறான். இது 3 போட்ட செக்கு தானே. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி சாருக்கு நம்ம குறும்படம் போடுறோம். பிக் பாஸ்க்கும் அதாவது 2 பேருக்கு தான் இந்த வருஷம் சீசனில் ஆரம்பித்து குறும்படம் போட்டிருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா, ஒன்று அரோராக்காக. இவங்க 2 பேருக்கு தான் இவங்க நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. அரோராக்கு வந்து எதுக்கு இப்படி பிக் பாஸ் ஏன்றது தெரியல. அதே மாதிரி இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே டிக்கெட் டு ஃபினாலேக்கு இவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் வச்சு எங்கேயுமே பண்ணதில்லை. இந்த பொண்ணுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த மேடம் வந்துட்டு வாயை திறந்தா போய் பொலாண்டில் போய் நர்சிங் படிக்கலாம்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபஸ்ட்டு 6 லட்சம், இப்போ இன்னும் 26 லட்சம் வாங்குதுன்றாங்க. நீ அதில் படிக்காத அந்த 18 லட்சத்தில் படிக்க போகிற? உனக்கு வேண்டியது டைட்டில், உனக்கு காசு மேட்டரே கிடையாது. நீ வந்து பர்சுவேட் பண்ண வினோத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுவீங்களா? யாருக்கும் தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இதானே யோசிப்போம். நம்ம எடுக்க போகிறோன்ற தாட்டு கூட யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பீங்களா இல்லையா? எல்லாட்டையும் போய் நான் எடுத்துருவா, நான் எடுத்துடலான் இருக்கேன் சொல்வீங்களா? எடுக்கணும்னு நினைக்கிற எவனா அதை சொல்லுவானா? அவ்வளோ கூட பேசிக் காமன் சென்ஸ் இல்லை மக்களுக்கு. கேட்குறேன்.